ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கிராமத்தில் ஏரி எல்லாருமே தெரியாதவங்க எவ்வளோ பேர் இருப்பீங்க. வாங்க எங்கள் ஊர் ஏரியை பார்க்கலாம். பாருங்கள், இதான் எங்கள் ஊரில் 3 ஏரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 3 ஏரியில் இது எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. பின்னாடி பக்கத்தில் தான் இது ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சு. ஆனால் இப்போ தண்ணி எல்லாமே காஞ்சி போச்சு. அப்புறம் இன்னும் நான் 2-3 மாதம் கழித்து தண்ணி மழை பெஞ்சிச்சின்னா ஃபுல்லாக தண்ணி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பாருங்களேன், இந்த ஏரியில் எவ்வளோ குப்பைங்கள்லாம் எடுத்துகிட்டு போட்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி குப்பைங்கள்லாம் போடக்கூடாது, தயவு செஞ்சு சொல்கிறேன். குப்பை அந்த மாதிரி போடாதீங்க. அது எவ்வளோ பேர் சொல்கிறாங்க தான். ஆனால் எங்கள் ஊரில் எங்கள் தெருவில் இருக்கிறவங்களாம் திருந்த மாட்டேங்கிறாங்க. இவ்வளோ குப்பை எடுத்துகிட்டு இங்கே மாதிரி போடுறாங்க. இந்த மாதிரிலாம் போடக்கூடாது. அதெல்லாம் போகிறதுக்குனே ஒரு இடம் இருக்குது. அது யாருமே போயிட்டு அந்த இடத்துல போட மாட்டேங்கிறாங்க. இது நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக மரமாக இருந்துச்சு. நிறைய மரம் இருந்துச்சு, எல்லாமே வெட்டிட்டாங்க. முள் மரம் எல்லாமே வெட்டிட்டாங்க. தண்ணி இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஏரியில் உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா தண்ணி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த தண்ணியில் மீன் வளர்க்குறாங்க. மீன் பிடிச்சி விட்டுருக்காங்க. அது ஃபுல்லாக மீனாக இருக்கும். இன்னும் ஒரு 2 மாதத்தில் மழை பெய்யும். அதுக்கப்புறம் மீன் வளர்ந்துருச்சுன்னா நிறைய பேர் மீன் பிடிப்பாங்க. என்ன ஒன்றுன்னா, இதுக்கு முன்னாடி மீன் எல்லோரும் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ குத்தவிக்கு எடுத்திருக்காங்க. குத்தவின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா என்னான்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஏலம் எடுக்கிற மாதிரி தான். ஏரியை ஏலம் எடுத்து அவங்க மீன் குட்டி குட்டியாக வாங்கிட்டு போட்டு வளர்ப்பாங்க. வளர்த்து மீன் பிடிச்சி விற்பாங்க. அவங்க போட்ட முதலீடை எடுப்பாங்க. நாங்கள் போகிற வழியிலே பக்கத்துலேயே மாமரம், நிறைய மாங்காய் இருக்குது. நிறைய மாங்காய் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது பறிக்கக்கூடாது. ஏன்னா அது அடுத்தவங்க மாமரம். அதனால் மாங்காயை பொண்ணு அப்பயே எனக்கு வேணுமான்னு கேட்டால். ஆனால் நான் வேணாம், அடுத்தவங்க மரத்தில் இருக்கிற மாங்காய் கேட்காம நம்ம பறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பறிக்கலை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மரம் ஃபுல்லாக மாங்காய் தான். யாருக்கெல்லாம் மாங்காய் பிடிக்கணும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் 2 ஏரி இருக்குது. அது நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். அது ரொம்ப தூரம் போகணும், நடந்து போகணும். அதனால் என்னால் போக முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன். நான் என்றைக்காவது போகிற அன்றைக்கி இன்னும் 2 ஏரி இருக்குது. இதோட சூப்பராக இருக்கும். இதே போல் தான். ஆனால் அந்த ஏரியெலாம் தண்ணி இருக்கா தெரியல. போய் பார்த்தேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கிராமத்தில் ஏரி பிடிச்சிருக்கு, ஏரிலாம் அந்த மாதிரி வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது, இந்த மாதிரி இயற்கையான ஒரு இடம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ முழுசாக பாருங்கள், சூப்பராக இருக்கும். இன்னும் தண்ணி இருக்கும்போது நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். நான் வீடியோலாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு தான் அவங்கக்கிட்ட பேசிகிட்ருக்கேன். பக்கத்துலேயே தான் இருக்குது வீடும் ஏரியும் பக்கம்தான். ஆனால் தண்ணி வந்தால் தண்ணி வருமானு பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் வராது. ஏன்னா ஏரிக்கரை இருக்குது. அதனால் தண்ணி வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அந்த காலத்தில் அந்த மாதிரி வந்துச்சான், இப்போ வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.